என்னப்பா நடக்குதுங்க? அறிவியல் கண்காட்சி. அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது அதிராம்பட்டினம் காதிர் மொஹிதீன் மேல்நிலைப் பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இப்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இந்த வளாகம் அதிராம்பட்டினம் காதிர் மொஹிதீன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. பாருங்கள், உள்ளே சென்று என்ன நடக்கின்றது, என்னென்ன உங்கள் டிஸ்பிளேயில் வைத்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன். 17 56 17 17 89 18 24 19 20 4 என்று மருத்துவ பாடம் இல்லாத நாம் படித்து விடலாம். ஆகிய அன்பு மாணவ செல்வங்களே, இது அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பினை நீங்கள் தான் முறையாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய அறிவியல் ஆக்கங்களை, உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நீங்கள் முறையாக செம்மைப்படுத்தி இந்த உலகத்திலிருந்து எவ்வளவோ கூடிய கற்றல் கற்பித்தலுக்கு இடையூறு நடந்து கொண்டிருக்கின்றது. அவற்றெல்லாம் உங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக நமது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய நினைவை நீங்கள் மனதில் வைத்து அவரை போன்று ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவனும் எதிர்காலத்திலிருந்து சிறந்த அறிவியல் அறிஞராக இன்னும் பல அதிக படைப்புகளை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு கண்டுபிடித்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமையை உடனடியாக செய்ய உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களை, அதாவது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தினத்தில் தெரிவித்துக்கிறேன். நீங்கள் பங்கு பெற்றுள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முன்னாள் பள்ளி தலைமை, இந்த பள்ளியுடைய முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர், பெற்றோராசிரியர் தலைவர், பள்ளி மேலாண்மை உறுப்பினர் மற்றும் இந்த பள்ளிக்காக எல்லா வகையிலும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொடுக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அருமையான ஒரு நிகழ்வுக்கு இவர்களுடைய ஆதரவு கிடைக்கின்றது என்று சொல்லும் போது இதனை முறையாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் உயர வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். நம் பள்ளி மாணவர் அதில் தேர்வு செய்யப்பட்டு இந்த 2024ஆம் ஆண்டிற்கும் 25ஆம் ஆண்டிற்கும் மாணவருடைய கண்டுபிடிப்பு, மாணவருடைய அந்த கண்டுபிடிப்புக்கான முழு தொகுப்பையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த சென்ற ஆண்டு 10,000 ரூபாய் இன்ஸ்பயர் அவார்டு பெற்ற மாணவர் இங்கு வந்திருக்கிறார். மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களை பாராட்டு, பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களை பாராட்டுமாறு, முன்னாள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் அவரை பாராட்டும்படி மிக அன்போடு கேட்டுக்கொண்டு எங்கள் பள்ளி மாணவருடைய முதலாவது அறிவியல் அந்த காட்சி பொருளை பற்றி அம்மாணவர் விளக்க அனைவரும் அமைதியாக அதை கேட்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப யாருமே அதை ஃபாலோ பண்றது கிடையாது. ஆனா இந்த ஸ்மார்ட் ஹெல்மெட் பைக்கோட கனெக்ட் பண்ணி ஹெல்மெட் போட்டாதான் வண்டியே ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரை விட்டு வாகனம் ஓட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. இப்போ நம்ம ஸ்மோக்கிங் ட்ரிங்க் பண்ணியிருந்தா நம்ம போட்டிருக்க ஹெல்மெட் நம்ம மூச்சியோட ஸ்மெல்ல சென்ஸ் பண்ணி வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்ப மதுரை விட்டு வாகனம் ஓட்ட முடியாது. இப்போ ஏதாவது போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறத வீட்டுக்கும் 108க்கும் SMS அனுப்புறோம். அது மட்டும் இல்லாம எந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிற லொகேஷனை ஷேர் பண்ணிடுவோம். இது சுரங்கத்துல பணிபுரியவங்களுக்கு பயன்படுது. இப்போ சுரங்கத்துல பணிபுரியும் போது மூச்சுக்குள்ளே மயக்கம், தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டா அவங்களுக்கு விளையாட்டு பெற்று இவங்க வெளியே வந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் மற்றும் ராணுவ வீரர்கள் மற்றும் போர் விமானங்களுக்கும் இது பயன்படுது. இது நார்மல் நோட்டு. இது ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி எப்படி தடுப்பது அதுக்குள்ள அலர்ட். இது அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா SMS லொகேஷன் ஷேர் பண்ற அலர்ட். இது ஆல்கஹால் நம்ம ட்ரிங்க் பண்ணியிருந்தா நம்ம மூச்சை சென்ஸ் பண்ணி வண்டியை ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணிடும். இது டிஸ்பிளே. வெரி குட்.
ஹெல்மெட் இல்லாம வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் முதல்ல இருந்துன்னா அது வண்டி ஓட்ட முடியாது. புகைப்பிடிச்சு அந்த சுமந்துக்கும் வண்டி ஓட்ட முடியாது. விபத்து நடந்துட்டு உடனடியாக தானாவே அந்த முக்கிய நபருக்கு சென்சார் போயிடுச்சு, ஆபத்து நடந்திருக்குங்கிற தகவல் போயிடுது. அருமை அருமை அருமை. உங்க பேரு யாரா? எத்தனை கண்டுபிடிச்சு யாரா? நீங்க மட்டும் தானே? அனைவருக்கும் பாராட்டுங்கப்பா. இதுதான் தேவை. இந்தியாவுக்கு என்ன தேவை? வாழ்த்து. வேற என்ன அடுத்தது? விதார் ஸ்டேட்டத்தில் இனி வரையும் சார். விதார் ஸ்டேட்டில் நாளை செங்கோணம் போனோம் சார். செங்கோணம் போய் போயிருச்சுன்னா வட்டம் வந்து 150 இருக்கு சார். அதில் வந்து அரை வட்டம் 150 இருக்கு சார். அதுலேயும் பாதுகாக்க 90 டிகிரி செங்கோணம் போனோம். செங்கோணம் போகிறதுக்கு 90 டிகிரிக்கு எதிர்பாவில் இருந்து கர்ணம் சார். அது கீழே இருக்கிறது வந்து அடிப்பக்கம் சார். கர்ணத்துக்கு எதிராக உள்ளது எதிர்பக்கம் சார். மாமா ஃபார்ம்ல வந்து பிசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இதுதான் வந்து ஃபுல்லாக வந்து ஏ சார். ஏ வந்து காமனாக 25 எடுத்து சார். இது ஃபுல்லாக பி வந்து நான் 6 எடுத்துக்கிறேன். எதனாலும் எடுத்துக்கிறேன். பி வந்து எதனாலும் எடுத்துக்கிறேன். நான் பி வந்து 6 எடுத்துக்கிறேன். 6 எடுத்து இப்போ வந்து சி ஸ்கொயர் சி தான் நமக்கு தேவை. சி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் வந்து 25 தான் ஏ எடுத்துக்கிறேன். அடுத்து இது வந்து ஏசி ஸ்கொயர் வந்து 6 எடுத்துக்கணும். பி அதாவது 6 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 625 ப்ளஸ் 36. 6 ஸ்கொயர் வந்து 36. ரூட்டை ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டு ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தோம்னா 625 ரூட் எடுத்தோம்னா 25.7 வந்து இவ்வளோ ஸ்டெப்பு போடுறதுக்கு ஈஸியாக வந்து ஸ்கேல் எடுத்து 6ல் வைக்கணும். 6ல் வச்சுட்டு இங்கே 0 வைக்கிறோம். 25.7 ஆன்சர் எடுத்தோம். 25 1 2 3 4 5 6 7 25.7. மேத்தமெட்டிக்ஸ் ஈஸியா கியூர் ஆஃப் சயின்ஸ் என்று சொல்வார்கள் சொன்ன அடிப்படையில மாணவர்கள் மிக அருமையாக அந்த பித்தாகரஸ் தேற்றத்தை எளிய முறையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாராட்டுக்குரியது. பித்தாகரஸ் தேற்றம் என்ன? கர்ண பக்கத்தின் வர்க்கமானது அதன் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதான் பித்தாகரஸ் தேற்றம் சொல்லுது. சரிதா? அந்த ஃபார்முலாவை ரொம்ப அழகான எளிதான முறையில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் மிக நன்றாக இருக்கிறது. வாழ்த்துக்கள், பாராட்டு தம்பி. பண்ணி சொல்லி காமிப்பா. யார் சொல்றது? நீனா? கொஞ்சம் 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 கை சேஃப்டி பெல்ட் சின்னமாக கொண்டு வரணும். இது எப்படின்னா அசிட்டிக் அமிலத்தையும் சோடியம் பைகார்பனேட் ரியாக்ஷன் ஆகுது. இது வந்து அந்த சின்னதாக முத்தெடுக்க கடையிட்ட நேரம் அவங்களுக்கு நீச்சல் தெரியும். அப்போ இருந்தால் அவங்க சின்ன ரியாக்ஷன் ஆகும். ரியாக்ஷன் ஆகி CO2 வெளியே வரும். ரெண்டு ரியாக்ஷன் ஆகி CO2 வெளியே வர்றதுனால அது என்ன செய்ய பண்ணுவோம்னா பெருசாகும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே வரும். இது வந்து 5 to 10 செகண்டுக்குள்ள அந்த ரியாக்ஷன் நடக்கிறது சீக்கிரமாக. அது வந்து மனிதன் இடையில ஒரு பங்கு தான் அவங்களோட வெயிட் இருக்கு. அதனால அதை நம்ம மாறிட்டு சீக்கிரம் மேலே வந்துருவாங்க. இந்த ரியாக்ஷன் தான் செகண்டுக்குள்ள அந்த ரியாக்ஷன் வெயிட் மாதிரி இருக்கு. ஷேக் பண்ணல அந்த பலூன் மாதிரி பொம்மை முன்னாடி ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. அதனால ரிமூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க பசங்க.
ஜட்ஜஸ் முன்னாடி வந்துட்டாங்க சார். ரிமூவ் பண்ணி ஜட்ஜஸ் மேல நடந்து வரும். இந்த ரியாக்ஷன் உள்ள நடந்து ரியாக்ஷன் அது நம்மகிட்ட செய்யாம பசங்க நம்மகிட்ட செஞ்சுக்கலாம். இந்த ரியாக்ஷன் அங்கே நடந்துடும் சார். அந்த பலூன் பேசுற மாதிரி எந்த பெருசாக அந்த பெல்ட் ஃபார்மெட்ல அதுதான் அந்த பெல்ட் பெல்ட் மாதிரி போட்டுருவாங்க. இது கொஞ்சமா உப்பு மேலே சாதாரண பெல்ட் மாதிரி தான் CO2 அதிகமாக வெளியாகி ரொம்ப ஹீட் ஆகும். அதை நம்ம தடுக்க விண்டு மில் நம்ம வச்சு அதில் எது நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதில் எதுவும் சேவ் பண்ணிக்கிட்டா தேவையில்லை. அதே மாதிரி பொல்யூஷன் இருக்காது, வெப்பம் கிடையாது. அதுக்கு வந்து பைக்கு காரணம் ஃபியூலை சேவ் பண்ணிக்கலாம். கம்மியாக நம்ம ஃபியூலை சேவ் பண்ணி அதே எலக்ட்ரிசிட்டி பைக் விண்டு மில் எதாவது எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி பைக் எலக்ட்ரிசிட்டி காலை அதை நம்ம உருவாக்கி பூமி ரொம்ப ஹீட் ஆகும். நெறிமலை ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுது. அதே ரொம்ப ஹீட் ஆகும். 100% ஹீட் வந்து 40% தான் மேலே இதுக்கு போகுது. ஓசன் மண்டலத்துக்கு போகுது. பாய்க்கெல்லாம் டிஸ்டேட் ஆகி பூமிக்கே வர்றதுனால 60% ரொம்ப ஹீட்டாக இருக்கு. அண்டார்டிக் ஆபரேஷன் வந்து எரிமலை உருகி தண்ணியாக வேஸ்ட்டாக கடலுக்கே போகுது. நம்ம அதை வந்து பாதுகாத்து வச்சுக்க முடியாது. அதனால் வேஸ்ட்டாக போகிறோம். அதிகமாக செடி ஆடுகளை அதிகமாக பாதுகாக்கணும். அந்த இது நம்ம தம்பி உன் பேரு ரிபீஸ் ரிபீஸ் எந்த ஊர் நீ? அதிராமன். ஓகே, நன்றி. எவ்வளோ நாடுகளை பார்க்குறோம். இயற்கை இடர்களால பாதிக்கப்பட்டு ரொம்ப நாசமாகுது சார். நம்ம எவ்வளோ நகரங்களை பார்க்குறோம். இயற்கை இடங்களால பாதிக்கப்பட்டு நாசமாக போகிறோம். அதில் இயற்கையை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்மளால மனிதர்களை அது வந்து காப்பாற்ற முடியும். அதற்காக நம்ம ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து நம்ம மண்ணுக்குள்ள 500 அடிக்கு கீழே செட் பண்ணிடுவோம் சார். இதனால நிலநடுக்கம் ஆரம்பிக்கும் போது அதை நம்ம கண்டறிஞ்சு மேலே தகவல் கொடுக்கும். அதனால மேலே இருக்க எல்லா லைட்ஸும் டிம்மாய் ஆஃப் ஆகும். வர ஒரு இது எமர்ஜென்சி அலாம் செட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ இதில் நிலநடுக்கம் ஏற்படுது. லைட்லாம் இல்லை, எல்லா லைட்டும் எரியும். வேறு அலாம் கொடுக்கும். இதனால நம்ம அந்த இயற்கை இடர்லேருந்து மனிதர்களை பாதுகாக்க முடியும். சார்ஜ் போடும்போது என்னன்னா, இது சார்ஜ் இல்லாமல் போடும்போது நம்ம வந்து ஃபுல் சார்ஜ் என்ன செல்ஃபோன்லாம் வீக் ஆகிடும். பேட்டரி வீக்கும், அந்த மாதிரி மதர் போனால் வெடிக்கும், சரி ஹீட் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இது மூலயமா இது வந்து இந்த நெட் பாயிண்ட்டுக்கு என்ன வந்து சார்ஜ் குறைப்பிட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் சார்ஜ் ஏறணும் அதை டைத்தை செட் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டு சார்ஜ் ஏறணும். சார்ஜ் ஏறும். இப்போ 10 நிமிஷம் சார்ஜ் என்ன போடணும். அதாவது நம்ம மறந்துடும். ஃபோன் சார்ஜ் மறந்துருப்போம். சின்ன பசங்க ஃபுல்லாக கால் பண்ணும். அப்போ நம்ம வந்து 2 நிமிஷத்தில் நம்ம சார்ஜ் பண்ணி யோசிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த வெப்பாயில் நம்ம 5 மினிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசர் சார்ஜர் போடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் மதர் போர்ட் பண்ணுறதுனா பேட்டரி இதெல்லாம் யூஸ் ஆகி வெடிக்கிறதுக்கு நம்ம இது என்ன? இது யார்? இது அமெரிக்கால சோதனை மூலம் கண்டறியப்படுறாங்க. நல்ல சத்தமா சொல்லணும், கிளியரா. அமெரிக்கார சோதனை மூலம் அதை கண்டறியப்படும். சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து நிலங்காட்டி, இது வந்து ஆக்சிஜன். வந்து தொட்டு இது எழுதினோம்னா எழுத்து தெரியாது. இதை வச்சு இதில் எழுதினோம்னா எழுத்து ரோஸ் கலர்ல தெரியும். மறுபடியும் இதை வச்சு அரைச்சோம்னா மறைஞ்சு போயிடும். எழுதி காட்டாது, எழுதி காட்டு. இன்சில் மட்டும் நிறம் தெரியுமா? டார்க்கா தெரியல. அது இதாகுது, எரேஸ் ஆகுது. மேல ஊத்துன அடிக்க கூடாது. சரி சரி. நம்ம ஃபோனோட சார்ஜர் சத்தமா சொல்லு. நம்ம ஃபோனோட சார்ஜர் என்ன ஆகும்னா
அதிகமான அளவு ப்ரொடியூஸ் ஆனதால ஃபோனோட மதர் போர்ட் மற்ற யூனிட் போர்ட்லாம் ஆஃப் லைஃப் இல்லாமல் இருக்குது. இதனால நாங்கள் கண்டுபிடிச்ச இந்த டிவைஸ் இல்லாமல்னா இது கரண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிருக்காங்க. சார்ஜர் வித் அலார்மிங் மூலியமாக நம்மளுடைய ஃபோனுக்கு 10 மினிட்ஸ் மட்டும் சார்ஜ் ஆகும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதனால நம்ம ஃபோன் பிடிக்கிறது இருந்தோம் மதர் போர்ட் நம்ம தவிக்கலாம். அதனால இதுக்குலாம் நம்ம மெயினான ஒரு கான்டெக்டாக இல்லை கேட்குறேன். உங்கள் பேர் என்ன? பேர் வந்து டி ஜாசிம், வந்து R நைம். எத்தனாவது கிளாஸு? 7th F. ஓகே. என்ன உன்னுடைய இது என்ன? ப்ராஜெக்டோட பேர் வந்து சோசியல் மீடியா. சோசியல் மீடியா இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப முக்கியம். சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்தோம்னா உலகத்தில் உள்ள யார்கிட்ட வேணால் பேச முடியும், அதே சமயம் பார்க்க முடியும். நம்ம தெரியாத கூட சோசியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதான் சோசியல் மீடியா. அதான் இது. ஓகே சரி நன்றி. பேர் என்ன? என் பேர் முகமது அப்சர். அதே வேலை தெரியும். எத்தனை படிக்கிறான்? 11th. சரி என்ன உன்னுடைய இது? பேர் ஃபார்முலா ஸ்கிரிப்ட் கரெக்ஷன். இந்த மேட்ச்ல ஃபாலோயிங் மாதிரி क्वेश्चनக்கு ஏத்த ஆன்சர் வைக்கணும். கரெக்ட்டா வச்சா அதுக்கு அலாரம் மாதிரி அடிக்கும். ஆன்சர் மாத்தி இருக்கும். கரெக்டான ஆன்சர் எடுத்து வைக்கணும். சரி ஒரு ஆன்சரா தப்பானதுக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இது கரெக்ட்டா உள்ளதுக்கா இருந்தா லைட் எரி. கரெக்டா இருந்தாக்கா லைட் எரியுமா? அலாரம் அடிக்கும். அலாரம் அதே வேற எதுக்கு வச்சா எரியாது. கரெக்டா உள்ளதுக்கு அலாரம் அடிக்கும், லைட் எரி. ஓகே 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 வெரி குட். என் பேரு பரசுராமன். ஏரிபாரிலிருந்து வரேன். சரி உன்னுடைய இது என்ன கண்டுபிடிப்பு? இது வந்து டயர் பேட்டரி. டயர் பேட்டரிக்கு பக்கத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்களுக்கு நல்லது என்ன கெட்டது என்ன அதை விவரித்து அதுதான் இந்த ப்ராஜெக்ட். இப்போ அந்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கு இந்த பேட்டரி இருக்கனால வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்குது, பொருளாதார வளர்ச்சி அடையுது, உள்நாட்டு உற்பத்தியும் அதிகமாகுது. இது அந்த பேட்டரியில் உருவாக்கப்படுற கழிவுகள் வந்து இந்த பேட்டரி மீண்டும் மறுசுழற்சி செய்யப்பட்டு பெட்ரோலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பவரை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள தீமைகள் என்னன்னா அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அந்த கழிவு நீர் இதனால காற்று மாசுபடுது, நீர் மாசாகுது, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஊனமற்ற பிறகு. ஒரு பேர் சொல்லு. சூர்யா. எந்த ஊரு? இந்த அதிராமண்டலம். சரி என்ன எத்தனை படிக்கிறான்? 11th B. சரி என்ன உன்னுடைய கண்டுபிடிப்பு? ஏர் கூலர். ஏர் கூலர் சொல்லு. அதிக காசு தேவைப்படாது, ஒரே மனசோட நம்ம பண்ணலாம். இதுல ஐஸ் கட்டி பண்ணா நல்லா குளிர்ச்சி தரும். இதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. இது என்ன போட்டிருக்கா உள்ள? ஐஸா? ஓகே. ஐஸ் கட்டி பண்ணா காத்து சில்லுன்னு வரும். ஸோ ஃபேன் ஓடுதா உள்ள? உள்ள ஓடுது. ஓகே ஓகே. மோட்டர் ஃபேன். சரி ரைட் ஓகே. ஏர் கூலர், ஸ்மால் ஏர் கூலர். ஆமா ஸ்மால் ஏர் கூலர். சேனல் நேம் என்ன? நீங்க பேசுங்க. நீ சொல்லு. பேசுங்க. இல்ல அதான் கேக்குறேன். தம்பி சொல்லு நீ. என்ன நல்லா இருக்கும். எல்லாம் போக சொல்லு. சாலை பாதுகாக்கக்கூடிய ப்ராஜெக்ட். சாலை காப்புல வந்து நிர்தர் கோடுனா இந்த ஆங்கிலத்தில் நம்ம ஜீப்ரா கிராசிங். ஜீப்ரா கிராசிங்ல பெரியவர்கள் எல்லாம் கடக்கக்கூடிய பாதை நம்ம வந்து நிர்தர் குறியீடுன்னு அந்த கோடு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து தொடர்ச்சியான வெள்ளை கோடு. இந்த கோடு முக்கியமான பகுதியில மட்டும்தான் இந்த கோடு காணப்படும். இந்த கோட்ல நம்ம வேகமாவும் போக முடியாது, அதுக்கு வந்து நம்மளுக்கு அனுமதிக்க கிடையாது. அந்த மாதிரி இடதுபுறம் மட்டும்தான் இதில் செல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மஞ்சள் கோடு. மஞ்சள் கோடு வந்து இந்த லைட்டு நம்மளுக்கு கம்மியா இருக்கிறனால வெளிச்சத்தை பட்டு நல்லா பிரைட்டா கொடுக்கும். இதுல நீங்க ஸ்பீடா போகலாம், வளைந்து போகலாம், எல்லாம் பண்ணி கடைசியாக இதுல இடதுபுறமாக செல்ல வேண்டும். இதோட என்னுடைய கான்செப்ட். ஏய் தம்பி எந்த ஸ்கூல் தான் நீ எல்லாம்? எந்த ஸ்கூலு? மாரியம்மன் கோயில் தெருவா ஸ்கூலா?
எந்த ஸ்கூல் மாணி? எந்த ஸ்கூலு? கரையூர் தெருவா? வர 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 எந்த ஸ்கூல் மாணிங்கெல்லாம் சொல்லுமா? எந்த ஸ்கூல்? எந்த எங்க இருக்குது? ஹை ஸ்கூலா? இங்கேயா? ஓகே. ஓகே, அவ்வளோதானே? சத்தமா சொல்லு, சத்தமா சத்தமா சொல்லு. இங்கே இருக்குங்களா? சரிங்களா? மைய விளக்கு செய் சொல்லுப்பா. இது வந்து மைய விளக்கு செய். இது எப்படின்னா சூளையில இது வந்து தண்ணி எதனால அப்படின்னா இந்த விசை இதான் இந்த மையத்துல இருந்து நம்ம சுத்தம் போது விசை அதிகமானதுனால தண்ணி வந்து கீழே பட்டாது. தண்ணி இருக்கு இது இது வந்து வெடிக்காது. ஏன்னு கேட்டா இது வந்து தண்ணி கீழே அதனால இது நெருப்பு அப்சர்வ் பண்ணிடும். எக்ஸ்பிளைன் பண்றியா? இந்த இருக்குது வா. யார் நீ எக்ஸ்பிளைன் பண்றியா? சொல்லு. ஸ்டார்ட் பண்ணு. யாரு? இதான் வந்து சந்திராந்தி. இது வந்து 2025 உலகில் போயிட்டு
and 3. அப்படியே எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு ஃபேக்டரி இருக்கு. ஃபேக்டரியில இருந்து வெளியே போற காத்து வந்து கெட்ட காத்தா இருக்கும். இதே நம்ம இருக்கிற ஒரு காரணம் இருக்கு, அது ஒரு சென்சார். இதே நம்ம கெட்ட காற்று வந்து சுவாசிக்க முடியாது. அந்த ஃபேக்டரியில உள்ளதான் அடி இந்த வழியா வந்து ஏர் ஃபில்டர் இருக்கும். ஏர் ஃபில்டர்ல ஒரு வாட்டர் சிஸ்டம் போட்டு இருக்கும். அது வந்து இதாகி சுத்தமாகி மேல வந்து நம்ம சுவாசிக்கிற காத்தா இது வந்து வாட்டர் பியூரிஃபைடு. கார் கம்பெனில ஒரு கார் தயாரிக்கிறது பல லட்சம் தண்ணி வேஸ்ட் செய்யலாம். அது நம்ம அந்த தண்ணியை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்ணி திரும்ப நம்ம காரு இந்த வேற எதுக்காச்சும் பொருளுக்கு தயார் செஞ்சு இந்த தண்ணியை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய கூழாங்கற்கள் வந்து திடப்பொருளை நீக்கி அடுத்தடுத்த நிலைக்கு தண்ணீரை அனுப்புகிறது. இது வந்து சிறிய கூழாங்கற்கள் மணல் கசடை நீக்கி அடுத்து மணலுக்கு அனுப்புறது. மணல் வந்து இந்த மாசுபாட்டு மற்றும் கசடு அது ரெண்டுத்தையும் நீக்கி நிலக்கரைக்கு அனுப்புது. நிலக்கரை வந்து வேதிப்பொருட்கள் அப்புறம் வந்து சாயங்கள் துர்நாற்றத்தை நீக்கி பஞ்சுக்கு அனுப்புது. பஞ்சு வந்து இது நிலக்கரியிலேருந்து வரும் கசாய தண்ணி ஐ மீன் கலர் தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணி நல்ல நீராக அனுப்புகிறது. அவ்வளோதான். இந்த நுரையீரலானது ஆக்சிஜனை காற்றை உள்வாங்கி ஃபில்டர் பண்ணி கார்பனிக் ஆக்சைடை வெளியிடுகிறது. அப்போ இந்த உடல் எல்லாம் இயங்குவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனை நாம் பாதுகாக்க வேண்டும். டெய்லி மூச்சு பயிற்சினாலையும் பாதுகாக்க வேண்டும். இது நம்ம டெய்லி மூச்சு பயிற்சி பண்ணா நம்ம நுரையீரல் நல்லா இருக்கும். இதை வந்து நிறைய போதையை யூஸ் பண்றாங்க. அவங்க நுரையீரல் வந்து இந்த இப்படிதான் இருக்கும். இப்படி இருந்து நுரையீரல் வந்து இப்படி ஆயிரும் பிளாக்கா. நம்ம போதை பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து தண்ணி போடுறோம்னா அது தண்ணி போடுறத நம்ம பார்க்க மாட்டோம். பார்க்காதப்ப தண்ணி வலிஞ்சு வெளியேறி தண்ணி நிறைய வீண் விரயமாகும். இதனால வருங்காலத்தில் வறட்சி ஏற்படும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக இந்த டேங்க் ஃபுல்லானோடனே நம்ம வந்து இதை அலர்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ டேங்கில் நம்ம தண்ணி போடுறப்ப டேங்க் ஃபில் ஆகும். தண்ணி ஃபில் ஆனோடனே இந்த மாதிரி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதான் நம்ம சிஸ்டம். அதாவது ஃபேக்டரியிலேருந்து வெளியாகிற கழிவு புகைகள் மேகமா மாறி ஆசிட் ரெயினா மாறுது. அந்த ஆசிட் ரெயின் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. ஆசிட் ரெயினால விவசாயமே அழிகிறது நிலைமையில இருக்குது. அதை தடுக்கிற வழிமுறையை நம்ம அடுத்ததுல காண்போம். அதாவது அதுலேருந்து வர ஆசிட் நேம் வந்து H2S4 H2S4 S42 அப்புறம் S04. அதே மாதிரி நிறைய ஆசிட் இருக்கு. அது விவசாயத்தை அழிச்சிடும். இது வந்து இந்த வயசானவங்களாம் இருக்காங்கல்ல, வயசானவங்க வந்து துணி காய போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மழை வருதுன்னு தெரியாது. அப்புறம் ஜுரம் அடிக்கிறவங்க அவங்க எல்லாம் மழையில வரக்கூடாதா. இது வந்து வாட்டர் சோலார் மேல தண்ணி பட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள எடுத்துரும். இது வந்து ஓல்டு காயின் கலெக்ஷன்ஸ் வந்து இது வந்து நம்ம இந்தியா காயின்ஸ் கலெக்ஷன்ஸ். இது வந்து திருவள்ளுவர் காயின்ஸ், இந்த சத்ரபதி அவங்க இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் கலெக்ஷன் ஓல்டு காயின்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ஃபாரின் காயின்ஸ். இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்றது அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரேர். இந்த மாதிரி டெலிவரிஸ் இது வந்து ரோட் சேஃப்டிக்கு உள்ள மெத்தடு. ஓகே, தேங்க்யூ. அடி டம் அடி
எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாது, டைம் இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். நான் அங்கேருந்து வரேண்ணா, இங்கே இருட்டாக இருக்கு, கொஞ்சம் இருட்டாக இருக்கு. கீழே வை, கீழே வை, கீழே வைடா, டே கீழே வைடா. உள்ள கேமரா இருக்கா? உள்ள கொண்டு வருவா. சார் எத்தனாவது நீங்கள்லாம்? எத்தனாவது? கியூப் ரூட், கியூப் ரூட். Hey! Wow! Amazing! என்னடா இதெல்லாம் ஒட்டிக்கிறா? நல்லா இருக்கேன். ஆமா ஆமா. அதிரை மன்சூர், அதிரை வாவ். ஆஹா சூப்பர், வெரி நைஸ். டைம் இல்லைடா, நிறைய இருக்கு, டைம் இல்லை. இது என்னடா இது? தொழிற்சாலையா? சார் இது சோலார் பேனல். ஓகே ரைட். சொல்லு சொல்லுப்பா. அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்டா. டேய் டேய் தம்பி எங்க பாரு. சேனல் தெரியுமா? ஐவா நில்றா நில்றா நில்றா.
ஓகே ஒரு gift. ஆமா ஆமா அதிரை மன்சூர். சேனல் பேர் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. மன்சூர் காக்கா நல்லா இருக்கீங்களா? ஒரு சின்ன செய்தி என்னன்னா, யூடியூப் சேனல் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி சேனலை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிறைய வீடியோக்களை எடுங்க, பதிவு பண்ணுங்க. இதில் என்னன்னா, குடும்பங்களை எல்லாம் நம்ம சந்திக்கிறோம், இது மூலமாக உறவினர்கள் எல்லாம் பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்கள யூடியூப்பில் இவங்க தான் இன்னார் தான் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய பேருக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்கலாம், என்னடா இவர் ஒரு வீடியோ கேமரா எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு சொன்னோன்னா, நம்ம குடும்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை, கல்யாணங்கள் எல்லாம் சந்திக்காத பார்க்காத இதுக்கு இது ஒரு திருப்தியாக இருக்குது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இதில் ஈடுபடுங்க. எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. அதிரை ஜாஃபர், அதிரை மன்சூர் காக்கா, 2 பேரும் யூடியூபர்ஸ். எல்லோருக்கும் பெருநாள் வாழ்த்து கூறுகின்றோம். ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லா 2 பேருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கப்பா. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவசியம் அது. அப்பதான் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தேன்னு அர்த்தம். என்ன சின்ன Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.